Hello, hi மக்களே. Once again welcome back to Professor JT English Junction. இன்னைக்குள்ள வீடியோவில் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல், எந்த ஹார்ட் ஒர்க்கும் இல்லாமல், எந்த புக்கும் படிக்காமல், எந்த யூடியூப் சேனலும் பார்க்காம, எப்படி நேச்சுரல் மெத்தடில் சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்ஸில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணலாம். ஓகே, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். இது ஒரு மிரக்குலஸ் மெத்தடாக இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு நேச்சுரல் மெத்தடாக இருந்தாலும் நான் இதை என்ன சொல்லுவேன்னா கான்ஷியஸ் இங்கிலீஷ் லேர்னிங் மெத்தட் அப்படி ஒன்று சொல்லுவேன். ஓகே, ரொம்ப சிம்பிளானது. ஒன்லி 1 month, ஒரு மாதம் இதை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நான் எதனால் இதை கான்ஷியஸ் லேர்னிங் மெத்தட், இங்கிலீஷ் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும், எங்கே இருந்தாலும், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், இந்த கம்மிங் 1 monthல எப்போவுமே இந்த இந்த மெத்தட் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கான்ஷியஸாக இருங்க, உணர்வோடு இருங்க. ஓகே, அதை பண்ணுங்க. சிம்பிள் மெத்தட், இன்ட்ரெஸ்டிங் மெத்தட். வீடியோக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னால் இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் இங்கிலீஷில், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கீழே பதிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் ஸ்டெப்பில் நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு வாக்கிங் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்க. போகும்போது எப்போவுமே உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் பார்க்கக்கூடிய திங்ஸ், அது என்ன திங்காக வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு மரத்தை பார்க்குறீங்க, ஒரு மலையை பார்க்குறீங்க, ஒரு நீரோடையை பார்க்குறீங்க, ஒரு சின்ன சந்தை பார்க்குறீங்க, குடிசைகளுக்கு மத்தியில், வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சந்து போகுது. ஓகே, 2-3 ரோடுகள் சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஓகே, குடிசைகள் இருக்குது, ஒரு குளம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொரு திங்கையும் நீங்கள் பார்க்கும்போது அதோட இங்கிலீஷ் நேமை சொல்லுங்கள். நீங்கள் தனியாக இருந்தால் லவுடாக அதை சொல்லுங்கள். ஓகே, லவுடாகவே சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ, ஹில், ஹில்லக், ஹில்லக்குன்னா குட்டி ஹில்லை தான் நம்ம ஹில்லக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீம், நீரோடை. ஓகே, அலி, ALLEY, அலின்னா நம்ம பில்டிங்களுக்கு இடையில உள்ள சின்ன சந்து, ஒரு சின்ன ரோடு மாதிரி சந்து மாதிரி போகும், அது நம்ம அலின்னு சொல்லுவோம். ஜங்ஷன், ஒரு சந்திப்பு, 3-4 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்த நம்ம ஜங்ஷன்னு சொல்லுவோம். ஹட், ஹட்டுன்னா குடிசை. ஓகே, பாண்டு. ஓகே, ஒரு பாண்டு பார்க்குறீங்க, ஹட் பார்க்குறீங்க, அங்கே ஒரு மாடு, பசுமாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, அதை பார்க்குறீங்க. கவ். ஓகே, டாக், கிளவுட்ஸ், பீக், பீக் ஆஃப் த ஹில். ஸோ அப்படி நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ எடுக்கிறீங்க, அந்த ட்ரீயில் உள்ள எல்லா பார்ட்டையும் நீங்கள் நேம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ரூட்ஸ், வேர்கள், ட்ரங்க், அந்த மெயின் போர்ஷன், பிரான்ச்சஸ், பிரான்ச், கிளை, லீவ்ஸ், ட்விக், அந்த 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 மரத்தோட எண்டில் உள்ள அந்த 2 இலை, அதை ட்விக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை போல் ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியாததை நேம் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, சில திங்ஸ் நாங்கள் பார்க்கும்போதே எங்களுக்கு அதோட நேம் தெரியாது. அப்படி உள்ளதை நீங்கள் நோட் பண்ணணும். தமிழில் அதோட நேம் என்ன. ஓகே, அதை நோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஏரி இருக்குது, பெரிய ஏரி, குளம் இல்லை, ஏரி. ஓகே, அதோட நேம் தெரியாது, இங்கிலீஷில் நேம் தெரியாது, நோட் பண்ணுவீங்க. ஏரி மனசில் நோட் பண்ணுங்கள், இல்லைன்னா குறித்து வைங்க. வீட்டில் கூகுளில் போட்டு தமிழில் போட்டாலே, இல்லைன்னா ChatGPTயில் போட்டால் அதோட நேம் வரும். ஏரின்னா லேக். ஓகே, ஸோ இல்லைன்னா பேக் வாட்டர்ஸ், ஒரு சின்ன குளத்தை விட சின்னதாக ஒரு குண்டுன்னா பூ,
அப்படின்னு சொல்லுவோம். so many names are there. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மேபி ஒரு 1 வீக்குக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக் இது ஒரு 1 month ப்ரோக்ராம். ஓகே, 5 weeks ப்ரோக்ராம், 5 steps. 1 வீக்குக்கு நீங்கள் எது போனாலும் எங்கே போனாலும் இந்த நேமிங் வேர்ட்ஸ், அதை நவுன்னு சொல்லுவோம், நவுன்ஸை நெய்ம் பண்ணுங்க. இதை பார்க்கக்கூடிய திங்ஸ் மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கக்கூடியது, ஃபீல் பண்ணக்கூடியது, லவ், ஜெலஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நெய்ம் பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு புரியும், உங்கள் மைண்டில் அது ரிப்பீட் ஆகும். நீங்கள் இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தது இப்போ நீங்கள் சொல்ல துவங்கி இருப்பீங்க. செகண்ட் வீக், செகண்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். இந்த நேமிங் வேர்ட்ஸ், இந்த நேம்ஸை நீங்கள் பார்க்கும்போது, ஒவ்வொரு திங்ஸையும் நீங்கள் பார்க்கும்போது அதோட நேம் மட்டும் சொன்னால் போதாது, அதை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். அதாவது மாடிஃபை இல்லைன்னா குவாலிஃபை பண்ணது அப்படின்னு சொல்லுவோம். நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய வேர்டை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு அது அட்ஜெக்டிவ்னு அறியணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். INSTANC படிங்க இந்த வேர்டை. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஓகே, there is a word tree, மரம். ட்ரீ, சும்மா ட்ரீன்னு சொன்னால் அது ஒரு நவுன். இந்த ட்ரீயை குவாலிஃபை பண்ணி இல்லைன்னா மாடிஃபை பண்ணி காட்டக்கூடிய அதோட ஒரு குவாலிட்டியை சேர்த்து சொல்லும்போது டால் ட்ரீ, இல்லைன்னா ஷார்ட் ட்ரீ, இல்லைன்னா பியூட்டிஃபுல் ட்ரீ, கிரீன் ட்ரீ. ஓகே, அந்த மாதிரி அதோட ஒரு குவாலிட்டியை சேர்த்து சொல்லும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒவ்வொரு நவுனையும் ஒவ்வொரு நேமையும் குவாலிஃபை பண்ணி சொல்லுங்க. எக்ஸாம்பிள், நம்ம முதல்ல சொன்ன நவுன்ஸை பார்ப்போம். டால் ட்ரீன்னு சொல்லலாம் ட்ரீயை, ஹில்லை பியூட்டிஃபுல் ஹில்லுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிளாக் ஹில்லுன்னு சொல்லலாம், அதுக்கு குவாலிட்டி என்னவோ அது. ஸ்ட்ரீமை, ஓகே, ஸ்மால் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம், நேரோ ஒடுங்கின ஸ்ட்ரீம்னு சொல்லலாம், இல்லைன்னா கிளியர் ஸ்ட்ரீம், ரொம்ப கிளியரான ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். அலியை நேரோ அலை அப்படி சொல்லலாம், நேரோ ரொம்ப ஒடுங்கின சந்து. ஓகே, ஸோ ஜங்ஷனை பிக் ஜங்ஷன்னு சொல்லலாம், ஸ்மால் ஜங்ஷன்னு சொல்லலாம். ஓகே, ஹட் குடிசை, ஹட்டை டைனி ஹட், ஸ்மால் ஹட்ஸ். இது 1 வீக் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் நேம் பண்ணுறீங்க, செகண்ட் வீக் அந்த திங்ஸை நேம் பண்ணும்போது அதோட ஒரு குவாலிட்டியோட சேர்த்து நேம் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பியூட்டிஃபுல்லோ, அக்லியோ, பேடோ, குட்டோ, டாலோ, ஷார்ட்டோ, அதோட ஒரு குவாலிட்டியை ஆட் பண்ணி அட்ஜெக்டிவோட பண்ணுங்க. ஸோ இந்த செகண்ட் வீக்கில் நீங்கள் அட்ஜெக்டிவ் சேர்த்து சொல்ல படிக்கிறீங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம ஒரு நவுனை சொல்லும்போது சும்மா சொன்னால் அதை நம்ம டிஸ்டிங்டிவாக சொல்ல முடியாது, அதோட தனிப்பட்ட குவாலிட்டியை நம்ம மிஸ் பண்ணோம். அதுபோல் அந்த லாங்குவேஜ் யூசேஜ் ரொம்ப நார்மலாக இருக்கும், அதில் ஒரு கலர்ஃபுல்னஸ் இருக்காது. நீங்கள் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி சொல்லும்போது அது ஒரு மென்டல் பிக்சரை கொடுக்கும். அந்த ரிவரை பற்றி, அந்த பாண்டை பற்றி கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு மென்டல் பிக்சரை கொடுக்கும். சும்மா ஒரு பாண்டன்னு சொல்றதை விட கிறிஸ்டல் கிளியர் பாண்ட், ஓகே, வண்டர்ஃபுல் பாண்ட், ஓகே, அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லாக, கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டிஸ்டிங்டிவ் ஐடியாவை, தனித்தன்மை அதுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நவுன் லேர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு கூட அட்ஜெக்டிவும் லேர்ன் பண்ணுறீங்க. எப்படி இந்த லாங்குவேஜ் பியூட்டிஃபுல்லாக டெவலப் ஆகுது அப்படின்னு பாருங்கள். சின்ன குழந்தைங்க இப்படி தான் படிப்பாங்க. ஆக்சுவலி நேச்சுரல் மெத்தடில் இப்படி ஒவ்வொரு வேர்டாக தான் பில்டு பண்ணி படிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் மெத்தட். இதை ஒரு நேச்சுரல் கான்ஷியஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் நேச்சுரல் வே ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ், ஒவ்வொன்றா பில்டு பண்ணி படிப்பது. ஓகே, தட் இஸ் ஒன் திங். அனதர் திங், இதை நீங்கள் பண்ணும்போது எவ்ரி டைம் இங்கிலீஷ் லேர்னிங்கில் கான்ஷியஸாக இருக்கீங்க, இங்கிலீஷை திங்க் பண்ணுறீங்க. ஸோ இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இந்த மெத்தடில் உண்டு. தேர்ட் ஸ்டெப்,
தேர்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம், 3வது வாரம். ஓகே, நவுன் சொல்கிறீங்க, அட்ஜெக்டிவோட சேர்த்து சொல்கிறீங்க. இனி அதை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும். சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும்போது சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு ட்ரீயை பார்க்குறோம். ஓகே, ட்ரீன்னு சொல்கிறோம், டால் ட்ரீ. ஓகே, ஆனால் அது ஒரு சென்டென்ஸ் இல்லை, ஒரு அட்ஜெக்டிவ் ஒரு நவுனும் தான் இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்கிட்ட சொல்லணும், அங்கே ஒரு டால் ட்ரீ இருக்குது, அங்கே ஒரு உயரமான ட்ரீ இருக்குது. ஓகே, அங்கே 3 டெம்பிள்ஸ் இருக்குது, அங்கே நல்ல பியூட்டிஃபுல்லான 3 டெம்பிள்ஸ் இருக்குது, அங்கே ஒரு டால் மாஸ்க் இருக்குது, இல்லைன்னா சர்ச் இருக்குது. ஓகே, அங்கே அப்படி தான் சொல்லுவோம் நம்ம யூஸ்வலி, இல்லையா? அங்கேன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்லைன்னா இதுன்னு சொல்லுவோம், இது ஒரு டெம்பிள், இதாக ஒரு டெம்பிள் இருக்குது, இல்லைன்னா அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, இப்படி தான் சொல்லுவோம், இது அங்கே. ஓகே, ஸோ இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அங்கேன்னு சொல்வதுக்கு நம்ம தேர் இஸ் இல்லைன்னா தேர் ஆர் யூஸ் பண்ணோம். ஒன்று மட்டும் இருந்தால், சிங்குலராக இருந்தால் தேர் இஸ்ன்னு யூஸ் பண்ணோம். ப்ளூரலாக இருந்தால், அந்த நவுன் நிறைய இருந்தால் தேர் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இப்போ 5 ட்ரீஸ் இருக்கு, ஹியூஜ், பெரிய பனியன் ட்ரீஸ். ஓகே, ஆலமரங்கள். ஒரு இடத்துல 5 ஆலமரங்கள் இருக்கு, இல்லைன்னா ஒரு ஆலமரம் இருக்கு. முதல்ல ஒரு ஆலமரத்தை எப்படி சொல்லுவோம்? தேர் இஸ் a huge banyan tree. There is a huge banyan tree. அங்க 5 ஆலமரம் இருக்கு. There are 5 huge banyan trees. There is a huge banyan tree. There are 5 huge banyan trees. என் கூட சொல்லி பாருங்க. There is a beautiful pond. There is a beautiful pond. There are a few ponds. There are a few large ponds. அங்க கொஞ்சம் ஓகே பெரிய குளங்கள் இருக்கு. So there are. Okay, there is a ground. There is a mango tree. There is a man. Okay, there are some men. Okay, so இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த தேர் இஸ் தேர் ஆருக்கு பதிலாக இப்படி சுட்டி காட்டி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அ பனியன் ட்ரீ. இது ஒரு பனியன் ட்ரீ. திஸ் இஸ் பக்கத்தில் இருக்கிறதா இருந்தால் திஸ் இஸ்ன்னு சொல்லணும். கொஞ்சம் தூரம் இருக்கிறதா இருந்தால் தேட் இஸ்ன்னு சொல்லணும். திஸ் இஸ் தேட் இஸ். இதையும் படிங்க. ஓகே, திஸ் இஸ் அ பனியன் ட்ரீ. தேட் இஸ் அ சாண்டல்வுட் ட்ரீ. இது ஒரு ஆலமரம், அது ஒரு சந்தன மரம். ஓகே, திஸ் இஸ் எ டெம்பிள். தேர் இஸ் எ மாஸ்க். இது ஒரு கோயில், அது ஒரு மாஸ்க். ஓகே, தேர் இஸ் எ சர்ச். அது ஒரு சர்ச். ஓகே, திஸ் இஸ் எ பேரட். லுக், தேர் இஸ் எ டவ். இது ஒரு கிளி. அங்கே பாரு, அது ஒரு புறா. ஓகே, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அங்கன்னு சொல்லுவது தேர் இஸ் தேர் ஆர். அங்கே இருக்கு. தேர் இஸ்ன்னா இருக்கு, அங்கே இருக்கு. தேர் ஆர்ன்னா அங்கே இருக்கு, ப்ளூரல் கூட. இது ஒரு இதுவா இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் எ ட்ரீ. இது அங்க தேர் இஸ் எ ட்ரீ. ஐம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா? திஸ் தேட். திஸ்ஸுக்கு ப்ளூரல் என்ன? திஸ்ஸுக்கு ப்ளூரல் என்ன? 5 டேபிள்ஸ் இருக்கு. தீஸ் ஆர் டேபிள்ஸ். இவைகள் டேபிள்ஸ். இது இவைகள் தீஸ். தீஸ். அது சொன்னோம் இல்லையா, தேட். அதுக்கு ப்ளூரல் என்ன? தேர் இஸ் எ டேபிள். தோஸ் ஆர் டேபிள். தோஸ். திஸ் தேட். இது அது. தீஸ் தோஸ். இவைகள் அவைகள். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் மேக்கிங் டிப்ஸ். ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3வது வீக்கில் நீங்கள் போகிற இடங்களில் ஒரு பொருளை பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணுங்க. தேர் இஸ் அ பாண்ட்.
there are 5 trees. Okay, this is a beautiful flowering tree. There is a tamarind tree. Okay, this is a squirrel. There is a cow. Okay, these are small rabbits. Those are a few dogs. அந்த மாதிரி சொல்லி படிங்க. ஃபோர்த் வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபோர்த் வீக்கில் நம்ம வேர்ப் படிக்க போகிறோம். வேர்ப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன பண்ண போகிறீங்க? எப்படி நீங்கள் நவுன் படிச்சிங்களோ அது மாதிரி ஃபோர்த் வீக்கில் நீங்கள் போகிற இடங்களில், இருக்க இடங்களில், பார்க்க இடங்களில் என்னெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ உங்கள் கண்ணு முன்னால், அந்த ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் வேர்பை இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஒரு சின்ன குழந்தை துள்ளிட்டு நிற்குது. ஓகே, ஜம்ப்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஜம்பிங் ஐஎன்ஜி ஃபார்மில் சொல்லுங்கள், ஜம்பிங். ஏன்னா இது நம்ம பார்க்கக்கூடிய டைமில் நடக்கிறதுனால யூஸ்வலி நம்ம அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். ஸோ அதனால் ஜம்பிங்னு சொல்லலாம். ஜம்ப் இல்லைன்னா ஜம்பிங், ரீட் இல்லைன்னா ரீடிங். ஒரு ஆள் மரம் ஏறிட்டு இருக்க, கிளைம்ப் இல்லைன்னா கிளைம்பிங். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, சேட் இல்லைன்னா சேட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காணக்கூடிய ஆக்ஷனை எல்லாம் இங்கிலீஷில் நேம் பண்ணுங்க. எந்தெல்லாம் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியலையோ, ஓகே, ஒரு ஆள் முங்கிட்டு இருக்கு, தண்ணியில் முங்கிட்டு இருக்கு, அதோட இங்கிலீஷ் வேர்டு உங்களுக்கு தெரியல, குறித்து வச்சுட்டு ChatGPTல கூகுளில் போய் அதை செக் பண்ணுங்க. ஓகே, பிளஞ்சிங் இல்லைன்னா இம்மர்ஸ் இல்லைன்னா பிளஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் வீக். நிறைய வேர்ப்ஸ் படிங்க. ஒரு வாரம் ஃபுல்லாகவும் வேர்பை பார்த்த உடனே அதை வேர்பாக சொல்லுங்க. ஐஎன்ஜி ஃபார்ம்லையும் சொல்லலாம், இல்லைன்னா பேசிக் வேர்ப் ஃபார்மில் சொல்லுங்க. ஓகே, ஃபிஃப்த் வீக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேர்பையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சப்ஜெக்ட் சேர்த்து சொல்லுங்க. யார் அதை பண்ணிட்டு இருக்குது? இந்த ஆக்ஷன் எல்லாம் சும்மா நடக்காது, யாரோ பண்ணுறாங்க, யாரோ பண்ணது தான் ஆக்ஷன் இல்லையா? அப்போ அந்த பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அது ஹீயா ஷீயா, சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ உண்டு நமக்கு தெரியும். ஐ, வி, ஹீ, ஷி, இட், யூ, தே. ஓகே, இவ்வளவு தான் சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி அதில் ஹீ, ஷி, இட் வந்து யாருக்காவது நேமாக இருக்கலாம். ஓகே, கிறிஸ்டோஃபராக இருக்கலாம், கீதாவாக இருக்கலாம், ஒரு இட்னா ஒரு ஆனிமலாக இருக்கலாம், கவ்வாக இருக்கலாம், சம்திங் லைக் தேட். எப்படி சொல்லலாம்? அப்போ நீங்கள் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் டிரைவிங் கூட என்ன டிரைவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். ஷீ இஸ் டிரைவிங் எ பிளாக் கலர் கார். கார்னா ஒரு நவுன், பிளாக்னா அட்ஜெக்டிவ். நம்ம எல்லாம் சேர்த்து சொல்கிறோம். ஓகே, she is driving a black color car. He is climbing on a tall banyan tree. இங்கே எல்லாம் சேர்த்து சொல்லலாம். சப்ஜெக்ட், வேர்பு, டால்னா அட்ஜெக்டிவ், பனியன் ட்ரீன்னா நவுன். ஓகே, சப்ஜெக்ட் வருது, வேர்பு வருது, அட்ஜெக்டிவ் வருது, நவுன் வருது. இன்னும் ஒன்று கூட சேர்க்கலாம். நம்ம எப்படி இந்த நவுனை பேரை குவாலிஃபை பண்ணமோ, ஓகே, ட்ரீ எ டால் ட்ரீன்னு, பாண்ட் அ பியூட்டிஃபுல் பாண்ட் அப்படின்னு குவாலிஃபை பண்ணமோ, அதுபோல் இந்த ஆக்ஷனையும் குவாலிஃபை பண்ணலாம், ஆக்ஷனையும் மாடிஃபை பண்ணலாம். ஓகே, தே ஆர் வாக்கிங் ஆன் த ரோட், தே ஆர் வாக்கிங் ஆன் த வைண்டிங் ரோடுன்னு சொல்லலாம். ரோடுன்னா நவுன், வைண்டிங்னா அட்ஜெக்டிவ், அதை மாடிஃபை பண்ணது. தேன்னா சப்ஜெக்ட், ஆர் வாக்கிங்னா வேர்ப். தே ஆர் வாக்கிங் ஆன் த வைண்டிங் ரோட். அப்போ இந்த வாக்கிங்கை நம்ம மாடிஃபை பண்ணலாம், இல்லைன்னா குவாலிஃபை பண்ணலாம். இந்த வேர்பை மாடிஃபை இல்லைன்னா குவாலிஃபை பண்ண, அது எப்படி பண்ணுவது? தே ஆர் வாக்கிங் ஸ்லோலி, இல்லைன்னா ஃபாஸ்ட்லி, இல்லைன்னா ஹெசிடென்ட்லி, இல்லைன்னா ஸ்லக்கிஷ்லி, இல்லைன்னா கான்ஃபிடென்ட்லி. ஓகே, மெனி வேர்ட்ஸ். யூஸ்வலி இந்த லீ என்று முடியக்கூடியது, ஓகே, கான்ஃபிடென்ட்லி, ஸ்லோலி, லீ என்று முடியக்கூடியது ஆட்வர்பாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஆட்வர்ப்ஸ் லீல தான் முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ எதில் துவங்குறீங்க? நவுனில் துவங்குறீங்க 2வது வீக்கில்,
நவுனை மாடிஃபை பண்ணி அட்ஜெக்டிவ் நவுனில் போகிறீங்க. 3வது வீக்கில் அது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறீங்க சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. 4வது வீக்கில் வேர்பில் சிங்கிள் வேர்பில் துவங்குறீங்க ஆக்ஷன் வேர்ப். 5வது வீக்கில் அதை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறீங்க சப்ஜெக்டும் இன்ஃபேக்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக அதை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறீங்க சப்ஜெக்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ஹெல்பிங் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். பிறகு அதில் நவுன் யூஸ் பண்ணுறீங்க அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு கூட வேர்பை மாடிஃபை பண்ண குவாலிஃபை பண்ண ஆட் வேர்பை யூஸ் பண்ணுறீங்க. கம்ப்ளீட் லாங் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் பிளேயிங் இன்ட்ரெஸ்டிங்லி. தே சப்ஜெக்ட் ஆர் பிளேயிங் வேர்ப், இன்ட்ரெஸ்டிங்லி தான் ஆட் வேர்ப். தே ஆர் பிளேயிங், சிம்பிளி பிளேயிங்கன்னா அது வேர்ப். They are playing interestingly on the wide ground, on the large ground, huge ground. Huge groundல hugeன்னா adjective, groundன்னா noun. ஓகே, அந்த huge groundல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 5 வீக் இதை பண்ணி பாருங்கள். ஏதாவது கைடன்ஸ் ஹெல்ப் வேணும்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள், ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Till we meet in the next video, wish you all the best.